மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் குழந்தைகளை நினைச்சு அவ்வளவு வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க என் மேல யாருக்குமே பாசமே கிடையாது, குழந்தை என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி தமிழ் அழுதுகிட்டு கொஞ்சம் தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம இருக்காங்க. இத பார்த்ததுமே உடனே அம்மாச்சி சேதுக்கு கால் பண்றாங்க. சேது சொல்லுங்க அப்பதா, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. ஐயா சேது, உனக்கு என்னையா சொல்றது, பாவம் இந்த தமிழை பார்க்கவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுயான்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்பதா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் சேது இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்ப அம்மான்னு சொல்லிட்டு அழகர் வரானா, எப்ப பாரு ஐஸ்வர்யா தான் குழந்தைய பாத்துக்கிறா, அதனால அந்த மாதிரி வரான், இதுக்கெல்லாம் கூட யாராவது அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு சேது தமிழோட பாசத்தை கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இத கேட்டதும் அம்மாச்சிக்கு பயங்கரமா கோபம் வருது. கொஞ்ச நேரத்திலேயா சேது, ஏதாவது நீ ஐடியா கொடுப்பியா, அது மூலியமா தமிழ் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவ சரியாகுவாளான்னு நான் பார்த்தா, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, ஒருவேளை 2 குழந்தைங்களும் அம்மா மேல பாசமா இருந்தா அதோட வலி வேதனை என்னன்றது உனக்கு புரிய வரும், அப்படிதானேன்னு சொல்லிட்டு அம்மாச்சி திட்டினதும், சாரி அப்பதான், ஏதோ ஒரு கோபத்துல நான் அப்படி பேசிட்டேன், இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, தமிழ் கூட அழகர் நல்லபடியா பழகுற வரைக்கும் அழகர் மீனாட்சி 2 பேருமே தமிழ் கூட தான் இருக்கணும், இது இந்த அப்பத்தாவோட ஆர்டர், நீ கண்டிப்பா இங்க வந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அங்கெல்லாம் தங்குறது சரியா வருமா, ஏன் சரியா வராது, எல்லாம் சரியா தான் வரும்னு சொல்லிட்டு அம்மாச்சி சேது கிட்ட சொல்றாங்க. சேதுக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம ராஜாங்கம் கிட்ட போயிட்டு தமிழ் விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு ஆசைப்படுறதும் சரிதானையா சேது, பெத்த மனசு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது சேது, நீ போயிட்டு கொஞ்ச நாள் தமிழ் செல்வியோட வீட்டுல முன்னாடி ஒரு முறை குடிசை போட்டுட்டு இருந்தியே, அந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, மாமா என்ன மாமா இது, எதுக்காக நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த தமிழ் தேவையான குழந்தை பாசம் வேணும்னு நினைச்சா அவ இங்க வரட்டும், எதுக்காக நம்ம அங்க போகணும், வேண்டாம் சேது நீ போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, உன் புருஷன் போறன்றான், நீ பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. இப்ப ஐஸ்வர்யா சேதுவை தமிழோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.